நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலனாலும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லுமே இசை நான் இளையராஜா பாடல எடுத்து அவருடைய குரலை அற்புதமா பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கவர் தான் ஏழை சரண்ராஜா. அவர் இந்த வாரம் சில்க் சுமிதாவை கொண்டாடுற வகையில் நடத்தப்படுற சில்க் ரவுண்ட்ல பாக்கியராஜனுடைய முந்தானி முடிச்சு படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில இளையராஜா மற்றும் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய விளக்கு வச்ச நேரத்தில் என்ற ரொம்ப அற்புதமான பாடலை எடுத்து அது அச்சியசலா இளையராஜா குரல்ல அவரை மாதிரியே வேற லெவல்ல பாடி அழுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த பாடல பாடும்போது அவர் வேற விதமா எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து சூப்பரா டான்ஸ் ஆடி இருந்தாரு. விளக்கு வச்ச நேரத்திலே அது மட்டும் இல்லாம இதுல இருக்க இன்னொரு போட்டியாளரான மீனாட்சி அவர்கள் கையை பிடிக்கணும் சாமின்ற பாடல எடுத்து பாடும்போது அதுக்கு அவங்க கூட சேர்ந்து பாடி செம்மையா கூச்சப்பட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடினதை பார்க்கவே ரொம்ப ரசிக்கிற விதத்துல இருந்தது. இந்த அசத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே குலுங்கி குலுங்கி சிரிச்சதோடு மட்டும் இல்லாம சரண்ராஜா அவர்கள் ரொம்ப கூச்சத்தோட ஆடினதை பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினர்கள் சொல்லும் போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அப்படியே படத்துல பார்த்த மாதிரியே இருந்தது. இளையராஜாவுடைய குரல் உனக்கு அப்படியே அமைஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு சூப்பரா பாடி இருந்தேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம், இளையராஜா மற்றும் மிஸ்கின் அவர்கள் எல்லாம் சொல்லும் போது நீ ஒரு பாடல் எடுத்தா அதுக்கு உன்னுடைய 100% எஃபர்ட் போடுற, அதனாலதான் அந்த பாடல் அப்படியே ரொம்ப அழகா ஒரிஜினல் பாடல் மாதிரியே வருது. அது மட்டும் இல்லாம இந்த முறை நீ ஆடினதை பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவருக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பாடுற போட்டியாளர்களே யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.